மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐயங்கோட்டை ஊராட்சி கிராமம் மதுரை திண்டுக்கல் தேசிய சாலையில் உள்ளது. இங்கு அழகுமுத்து கோன் நகரில் சுமார் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருவதாக கூறுகின்றனர். தேசிய சாலையை ஒட்டிய இணைப்பு சாலையை ஒட்டி 7 அடி நடைபாதை வசதி உள்ளது. இதனை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து பாதையை மறைத்தாக கூறப்பட்ட நிலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அழகுமுத்துக்கோன் நகரில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பல வருடங்களாக அரசு பொதுப்பாதையை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் அரசு பொதுப்பாதையை ஆக்கிரமித்து ரோடு வசதிக்கு இடையூறு செய்து நீதிமன்றம் மூலம் தடை ஆணை பெற்றுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பின் அலங்காநல்லூர் ஒன்றிய அலுவலர் மேற்பார்வையில் பொது நடைபாதை அமைக்க பணியை தொடங்கினர். இதனை ஆக்கிரமிப்பு செய்த நபர் பொதுமக்களிடம் வாய்தகராறில் ஈடுபட்டார். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் செய்த பொதுமக்கள் கலைந்து சென்றனர். என் பேர் நம்பலட்சுமி. நாங்கள் ஐயங்கோட்டை கிராமத்தில் அழகுமுத்து கோன் நகர்லேருந்து பேசுகிறோம். இங்கே 250 குடியிருப்பு. இங்கே ஒரு தனிநபர் பாதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு 20 வருஷமாக எதுவுமே மருத்துவத்துக்கோ இல்லை ஒரு டெஸ்ட் ஆனவோ இப்போ கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வழியே இல்லை. போட்ட ஆர்டர் அதை போடுறதுக்கு விட மாட்டுறாங்க. அந்த ஒரு தனிநபர் விட மாட்டுறாங்க. இதுக்கு நாங்கள் சிஎம்முக்குமே இது ஒரு பெட்டிஷன் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஒரு நாள் முதல்வர் அந்த இதில் நாங்கள் இதுக்கு கொடுத்துருக்கோம். பாதை போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குமே எந்த ஸ்டெப்புமே யாருமே எடுக்கல. இப்போ பஞ்சாயத்து மூலம் ஏஎஸ் காப்பி வாங்கி போடுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அங்கேருந்து ரோடு பேவர் பிளாக் போடுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதை போட இப்போ இது பண்ணால் ஆனால் அந்த தனிநபர் அதையும் போட விடாமல் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதனால இப்போ போட சொல்லி இது பிரச்சனை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாலை மறியல் போராட்டம் பண்ணோம். எவ்வளோ நாளாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? எந்த மாதிரி நீங்கள் தொந்தரவு அனுபவிக்கிறீங்க? 15 வருஷம் இருக்கும். 15 வருஷத்துக்கு மேலே இந்த பிரச்சனை நடக்கும். ஸ்கூலுக்கு அனுப்பவும் எந்த ஒரு இதையுமே பண்ண முடியலை. 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கிட்ட இந்த பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. என் பேர் நம்பலட்சுமி. நாங்கள் இங்கே ஒரு 10-15 வருஷமாக குடியிருக்கோம். 250 பேர் இங்கே குடியிருக்கோம். பாதையே எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. தனிநபர் இதை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. இப்போ அதனால் நாங்கள் இன்றைக்கி மறியல் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு ஒரு 6 மணிக்கு கூட இந்த பக்கம் போக முடியல. கூட்டம் பண்ணிட்டு தண்ணி அடிக்க எல்லாமே பண்ணுறாங்க. ரோடை மறைச்சிட்டு முள்ளை வெட்டி போட்டுறாங்க. எங்களால் நடக்க முடியல. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட முடியல. நாங்களே நடந்து போக ஒரு பாதுகாப்பு. இதுக்கு அரசு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். என் பேர் நிஷா.